ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை சேனல். நம்ம எல்லாருக்கும் ஒரு காமன் ப்ராப்ளம் இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு டெய்லி போஸ்ட்போன் பண்ணுறது. பட் ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா லேசி டேஸ் ரொம்பவே மோசமானதுங்க. ரொம்பவே டேஞ்சரஸ் அது. அது நம்ம லைஃப்பில் ஸ்லோவாக நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு நம்ம அடிக்டே ஆயிடுவோம். ஸோ ஒரு நாள் 2 நாள் லேசியாக இருந்தால் ஓகே. பட் நம்ம அதோட ஹேபிட்கே நம்ம அடிக்ட் ஆக்கிரும். ஸோ நோ மோர் லேசி டேஸ். எப்படி ஆக்டிவாக இருக்கலாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாமா? நீங்கள் டெய்லி ரொட்டீனை சேஞ்ச் பண்ண ரெடி ஆகிருவீங்க. ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். லேசியாக இருக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஆனால் அது நம்ம லைஃப்க்கு ரொம்பவே லாஸ் கொடுக்குங்க. ஒர்க் பெண்டிங்கில் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும், கான்ஃபிடென்ஸ் சுத்தமாக நம்ம மேலே இருக்கிறது போயிடும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மார்னிங் 6 மணிக்கு எழுந்திரிக்கணும்னு பிளான் பண்ணுவோம். ஆனால் அலாரம் வைப்போம் பாருங்கள். நான் ஒரு 5 மணிக்கு எழுந்திரிக்கணும்னு அலாரம் 4:00 வைப்பேன், 4:30 வைப்பேன், 5:00 வைப்பேன். அந்த 4:30 நான் ஆஃப் பண்ணுறேன்னா இல்லை வேறு யாரோ ஆஃப் பண்ணுறாங்களானே தெரியல, அது சுத்தமாக எந்திரிக்க முடியாது. நம்ம ஸ்னூஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கோம். டிஃப்ரெண்ட் ரிங்டோன், அதாவது அலாம் டோன்லாம் நான் செட் பண்ணுவேன். ஸோ என்ன பண்ணாலும் இப்போ ரீசெண்டாக கூட அந்த மான் கராத்தேல அந்த ஒரு பிஜிஎம் வரும், அந்த சாமி பிஜிஎம் மாதிரி, அதெல்லாம் வச்சா கூட நம்ம எந்திரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணால் சுத்தமாக முடியலங்க. அந்த மாதிரி. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மைண்ட் செட். பட் அலாரத்தை ஸ்னூஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் சொல்லிட்டு அந்த 1 ஹவர் தூங்குறோம் பாருங்கள். அந்த 1 ஹவர் இங்கே தான் நம்ம லைஃபு திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, நம்மளோட லேசி டேஸு. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் லைஃப் ரொம்ப ஈஸின்னு நிறைய பேர் நினப்பாங்க. பட் ரியாலிட்டி என்னென்னா மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும், பிரேக்கே இல்லாமல் ஓடிக்கிட்டே இருப்போம். அப்ரிசியேஷன் கூட ரொம்ப கம்மி. நம்ம எல்லா வேலைக்கும் ஒரு அப்ரிசியேஷன் இருக்கும், ஆனால் நம்ம பண்ணுற வேலைக்கு கம்மின்னு கூட சொல்ல முடியாது, இருக்காது ஒரு சில டைமு. ஆனால் நம்ம செல்ஃப் க்ரோத் நம்ம கையில் தாங்க இருக்குது, மற்றவங்க கையில் கிடையாது. அது வரைக்கும் நம்மளோட பாசிட்டிவ். அது நம்ம லேசியாக இருந்தால் நம்ம டைம் போகும். டைம் மட்டும் இல்லைங்க, முக்கியமான நம்ம ஏஜ் அதுவும் கூட சேர்ந்து ஓடிடும். ஏஜ் போச்சுன்னா திரும்ப வருமா? டைமு, ஏஜ் இது எல்லாத்தையுமே நம்ம மிஸ் பண்ணிட்டு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே போயிடுங்க. இப்போ எனக்கே நான் ஃபீல் பண்ணுறேன். நம்ம 30s ஆரம்பித்தோடனே நம்ம என்ன சொல்கிறது, நம்ம அந்த ஃபீல் டக்குன்னு அந்த 30s உள்ள வரமாட்டோம். பட் நம்ம பாடி லேக் ஆகிறது நல்லாவே ஃபீல் ஆகுது. ஸோ நான் அடிக்கடி ஹஸ்பண்ட் கேட்பேன், எனக்கு என்ன வயசாகிடுச்சா, நான் என்னால் எந்திரிக்கவே முடியல, அந்த மாதிரிலாம் நான் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ இதெல்லாம் நம்ம எப்போ லேக் ஆகிறோம் நம்ம ரொட்டீனில், இதெல்லாமே நம்மளுக்கு சிம்டம்ஸ் காட்ட ஆரம்பிக்கும். ஸோ ஆக்டிவாக வச்சுக்கோங்க பாடியை. ஓகே, இப்போ தான் கரெக்ட் டைம். யாருமே டிலே பண்ணாமல் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ ஆக்டிவாக இருக்கணும்னா ஒரு பிக் சேஞ்செலாம் வேணாங்க, ஒரு சின்ன ஸ்மால் ஹேபிட்ஸ் இருந்தால் போதும். காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறது, அலாரம் வச்சிட்டிங்கன்னா அலாரம் ஒரு 4க்கு எந்திரிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த 4:30 அதுக்குள்ளே எந்திரிச்சிடணும். ஸோ பெட்டை நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருங்க. அது ஒரு சின்ன வின். காலையிலே எழுந்திரிச்சு டக்குன்னு பெட்டெல்லாம் மேக் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர். அதுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸசைஸ், ஸ்ட்ரெச்சிங், வாக்கிங், உங்களை செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க. இது பண்ணாலே நம்மளோட டே செம்ம எனர்ஜெட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டில் டெய்லி டாஸ்க் என்னான்னு எழுதுங்க, டெய்லி லிஸ்ட் எழுதுங்க. ப்ரையாரிட்டி ஒர்க் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. எந்தெந்த ஒர்க்லாம் ரொம்ப முக்கியமோ அப்படி முடிங்க. ஒரு சில டைம் நம்ம சின்ன அதெல்லாம் முக்கியமான ஒர்க்காகவே இருக்காது, அதெல்லாமே முடிச்சுட்டு கடைசியாக மெயின் ஒர்க்குக்கு வருவோம் பாங்க. அப்போல்லாம் நம்மளுக்கு ரொம்ப எனர்ஜியாக போயிடும். கடைசியாலாம் நீங்கள் குக்கிங் வச்சுக்கிட்டிங்கன்னா மற்ற வேலைலாம் பண்ணிட்டு ஐயோ கடவுளே, குக்கிங் என்னோடய லைஃபு கிச்சன்லேயே போகிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் ஆகும். ஆனால் அங்கே நம்ம தான் தப்பு பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சுமே நம்ம குக்கிங் என்ன வேலை இருந்தாலும் குக்கிங்கை ஃபஸ்ட்டு முடிச்சிட்டா அந்த நாள் நம்ம சீக்கிரமாக முடித்த மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ப்ரையாரிட்டியான ஒர்க்லாம் நம்ம முடிச்சிருங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி எதுன்னு ப்ரையாரிட்டி பண்ணிக்கோங்க. ஒரு டெய்லி டாஸ்க்கு டைரியிலே எழுதிக்கோங்க. ஸோ ஆஃப்டர்நூன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்படியே கொரட்டை விட்டு ஓவராக தூங்கிட வேணாம். தூங்கினா நல்லா தொப்பை போட்டு நல்லா வெயிட் ஆட் ஆகிரும். லைட்டாக ஒரு நேப், 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நேப். ஓகே, தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ நியூ ஸ்கில் ஏதாவது லேர்ன் பண்ணிக்கோங்க. நியூ ரெசிபி பண்ணுங்கள், கிராஃப்ட் பண்ணுங்கள், ட்ராயிங் பண்ணுங்கள். மண்டலா ஆர்ட்ஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள். அதில் கலரிங், ஆர்ட் ஒர்க், பெயிண்ட்டு, அந்த மாதிரிலாம் நியூ ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக வேறு யாருக்காகவும்
இல்லை. ஸோ ஈவினிங் வந்து லைட்டாக ஒரு ஆக்டிவிட்டி, வாக்கிங், இல்லை ஒரு சின்ன ஃபேமிலி டைமு, இந்த மாதிரிலாம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நைட் வந்து ஒரு நெக்ஸ்ட் டேக்கான பிளான் ஸ்கெடியூலை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம லேசினஸ் வந்து கொஞ்சம் போயிடும். என்ன சொல்கிறது, இதை வந்து லைஃப் ஃபுல்லாக நம்ம வந்து கடைப்பிடிப்போமான்னு தெரியல. பட் இருக்கிற கொஞ்ச நாள் நம்ம கடைப்பிடிச்சாலே நம்ம அந்த டேஸை வந்து நம்ம நல்லா யூட்டிலைஸ் பண்ண மாதிரி தானே. அதுவே ஒரு ஹேபிட்டாக ஆயிருமே. 45 டேஸ்க்கு ஒரு ஹேபிட்டை நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா அது நம்ம லைஃப் டைம் ரொட்டீனாக மாறிடும். இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நானுமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். லேசி டேஸை வந்து நம்ம லேசின்னு சொல்ல முடியாது, பட் நம்மளுக்கான ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான டேன்னு கூட எடுத்துக்கலாம். நம்ம லேசின்னு இல்லாமல், பட் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருந்தும் இல்லை என்னால் பண்ண முடியாது, டிவி ஃபோனு அப்படின்னு பார்க்குறத விட அந்த டைம் நீங்கள் ஒரு டாஸ்க் எழுதிக்கிட்டிங்கன்னா இந்த டைம் இப்படி முடிக்கணும்னு, நான் அப்படி தான் பண்ணியாச்சுன்னா அந்த டைம்குள்ளே எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிடும். ஸோ லேசி டே ஸ்டாப் பண்ண மைண்ட் செட் சேஞ்ச் பண்ண ரொம்ப முக்கியங்க. மைண்ட் செட்டு தான் ரொம்ப முக்கியம். ஸோ நாளைக்கு பிளான் பண்ணலான்னு நினைக்காதீங்க. இப்போது ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வீடியோ முடித்த உடனே லேசியாக இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எனக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு 1 ஹவருக்கு இந்த ஒர்க்குன்னு சொல்லிட்டு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்ன்னு போட்டுட்டு அந்த ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி டைம் ஒரு வாட்ச் ஒன்று கட்டிக்கோங்க. முடிச்சிங்கன்னா அந்த 1 ஹவரில் நீங்கள் எல்லா ஒர்க்குமே முடிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட ஹாபி, பேஷன் என்ன இருக்கோ அதை பண்ணுங்கள். டக்குன்னு சூப்பராக உங்களுக்கு டைம் கிடைக்கும். செல்ஃப் கேர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 5 மினிட்ஸ் ரூல் ட்ரை பண்ணுங்கள். இந்த 5 மினிட்ஸ் ரூல் பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும், செம்ம கண்ட்ரோல் ஆகும். இதில் இன்னும் மெயின் ப்ராஃபிட் என்னென்னா, நிறைய ஃபோன் யூசேஜ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ரீல்ஸ் பார்த்தா டைம் ஓடுன்னு ஓடிடும். அந்த லிமிட் வந்து அதை வந்து லிமிட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ரீல்ஸாக நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணலான்னு கையை எடுத்துகிட்டு போவோன்னா அதுக்கப்புறம் இன்னும் நம்மளுக்கு அப்போ தான் தேவையான ஒரு ரீல் ஒன்று வரும். இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அப்புறம் ஆஃப் பண்ணுறதே மறந்துடுவேன். ஆஃப் பண்ணிட்டு மறந்து திரும்ப ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே போகிறது. அப்புறம் மேலே ஏதாவது மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வரும், அது உள்ளே போகிறது. இந்த ஃபோனை கண்டுபிடிச்சாங்களோ இல்லையோ நம்ம கண்ணு தெரியாமல் இந்த டைம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒர்க் பண்ண டைம் வரும்போது நம்ம டயர்ட் ஆயிடுவோம். ஆனால் நம்ம ஃபோன் பார்க்கும்போது டைமு போயிட்டே இருக்கும். நம்மளை எனர்ஜெட்டிக்காக ஃபோனை நோண்டுவோம். எனர்ஜெட்டிக்காக ஆகிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ட்வைங்கன்னு நம்ம டயர்டாகி உட்காந்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சிடலாம். ஓகேயா? ஸோ கிச்சன் க்ளீன் பண்ணால் டயர்ட் ஆகும். ஸோ ரீல்ஸ் பார்த்தா 2 ஹார்ஸை பார்த்தா நம்மளுக்கு டயர்ட் தெரியாதே. ஸோ இதெல்லாமே மைண்ட் செட் தானே. ஸோ கொஞ்சம் டிசிப்ளினை கொண்டு வந்துக்கோங்க. லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போகும். ஸோ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லி உங்களோட வேல்யூலாம் கம்மி பண்ணிக்காதீங்க. ஹவுஸ் ஒய்ஃப்னால் என்ன? நீங்கள் தாங்க ஃபேமிலியோட பேக் போனு. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஃபேமிலி ஸ்ட்ராங். ஸோ நான் இது சும்மாலாம் சொல்ல, நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஓகே? நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கீங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ஸோட நம்மளோட மோட்டிவ் வந்து நம்ம சேனல் மோட்டிவ் அதுதான். நானுமே ஒரு ஹோம் மேக்கர். ஸோ நம்மளோட ஃபேமிலியோட பேக் போன் நம்ம தான். ஸோ டெய்லி கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தால் நம்ம ஹெல்த்து வந்து இம்ப்ரூவ் ஆகும், நம்ம கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், நம்மளோட ஹாப்பினஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு சின்ன சேஞ்சஸ்ங்க, பிக் ரிசல்ட்ஸ் வரும் நம்மளுக்கு. ஸோ லேசின்னு சொல்லிவிட்டு நம்ம என்னென்ன ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். லேசியாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் அதை நான் சொல்கிறப்பங்க, சுத்தமாக ஒழுங்காக தூங்காமல் இருக்குது. தூங்காமல் குப்புற பார்த்துட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கிறது நைட்டு. அதுக்கப்புறம் ஒரே ரொட்டீனு, அதாவது பெருக்குறது, மாப் பண்ணுறது, குளிக்கிறது, துணியை காய போடுறது அப்படின்னு ஒரே ரொட்டீனை பண்ணாதீங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு 1 ஹவரில் இந்த ரொட்டீன் எல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முடிச்சிருங்க. முடித்து அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக ஜாலியாக இருங்கன்னு சொல்கிறேன். ஸோ அடுத்து நம்ம அந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம ஜாலியாக இருக்கணும்னு நினச்சால் கூட நம்ம நெக்ஸ்ட் டே என்ன வேலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மோட்டிவேஷன் வரும். ஸோ சும்மா உட்காந்து நம்ம லேசியாக உட்காந்து அந்த ஓவர் திங்கிங்கு இதெல்லாமே வரும், மோட்டிவேஷனே இல்லாமல். ஸோ யாரும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு ஃபீலிங்கு இதெல்லாமே வருங்க. ஸோ தேவையில்லாத இந்த ஓவர் திங்கிங் எல்லாமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணணுன்னா உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்கோங்க. இந்த 2 நாள் எனக்குமே நான் நேற்று ஆக்சுவலி வீடியோ போஸ்ட் பண்ண வேண்டியது. பட் எனக்கு ஏன் டிலே ஆச்சுன்னா, யார் ஃபேமிலி தாங்க ப்ராப்ளம் இல்லை, எல்லா ஃபேமிலிலையும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ரொம்ப டவுனாக இருந்தேன், ஒரு மாதிரி ரொம்ப டவுன் ஆகிட்டு ஒரு மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் நானுமே ரியலைஸ் பண்ணி இல்லை டவுன், அதுக்கான டைம் எடுத்துக்கிட்டேன். பட் ரெக்கவர் ஆகிறதுக்கு ஆகிட்டு
கடகடன்னு நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம வேலையை. ஸோ நம்மளை மோட்டிவேட் பண்ணலைன்னா யார் நம்மளை மோட்டிவேட் பண்ணிப்பாங்க? ஸோ உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி பண்ணிக்கோங்க. டல்லாக இருக்கா டே, யாரையும் எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் ஓகே, உங்களுக்கான டைம் எடுத்துக்கோங்க. திரும்ப பேக் வித் பூன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி திரும்ப வாங்க. ஓகேயா? ஸோ எனர்ஜியே இல்லை, ஆக்டிவ் ஆக முடியாது எனர்ஜியே இல்லைனா. ஸோ எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கான சிம்பிள் டிப்ஸ் என்ன தெரியுமா? மார்னிங் சீக்கிரம் இந்த சன்லைட் வரும் பாருங்கள், அதில் போய் கொஞ்ச நேரம் நில்லுங்க, 10 மினிட்ஸு. வாட்டர் நல்லா குடிங்க, நல்லா ஹைட்ரேஷனாக வச்சுக்கோங்க. டீஹைட்ரேட்டாக இருந்தால் கூட நம்மளுக்கு ஒரு மாதிரி மந்தமாக இருக்கும். ஸோ லைட் மியூசிக் போடுங்க. காலையில் நிஜமே ஒரு சாமி மியூசிக்கு. நெக்ஸ்ட்டு வந்து மார்னிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு பாட்டு மாறும். காலையில் எழுந்திரிச்சிட்டோமே நல்ல ஒரு சூப்பர் பாட்டு ஆரம்பிப்போமா, கந்தசஷ்டி கவசமோட. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மைல்டு பழைய சாங்ஸ்லாம் ஓடும். அதுக்கப்புறம் ஒரு குத்து சாங் ஓடும். மதியானம் ஒரு ஹைப்பர் சாங்கு பயங்கரமாக ஓடுமா. அப்புறம் நைட் அப்படியே லைட் டோனு. அதுக்கப்புறம் திரும்ப ஈவினிங் கந்தசஷ்டி கவசம், இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி மியூசிக் போட்டிங்கன்னா கூட எனக்கு அது நேற்றெல்லாமே செம்ம நான் டென்ஷனு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேனே தவிர என் காதில் ஹெட்செட்டில் பயங்கர குத்து சாங் ஓடிக்கிட்டே இருந்தது. ஓடிட்டு அந்த சாங்கில் தான் நான் இத்தனைக்கும் கிச்சனை செம்ம நீட்டாக க்ளீன் பண்ணேன். இந்த மாதிரி டவுனாக இருக்க டைம்லாம் இந்த மாதிரி டீப் க்ளீனிங் உள்ளே இறங்கிருங்க. டைம் போகிறதே தெரியாது. நல்ல பாட்டு ஒன்று காதில் மாட்டிக்கோங்க. ட்ரெஸ் அழகாக நீட்டாக போடுங்க. வீட்டில் தானே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நைட்டியெல்லாம் போட்டு சுற்றிட்டு இருக்காதிங்க. ஓகேயா? நைட்டியெல்லாம் போட்டால் ஆல்ரெடி நம்ம டல்லாக இருப்போம், லேசியாக இருப்போம். இந்த கான்ஃபிடென்ஸு சுத்தமாக உடஞ்சிரும். மோஸ்ட்லி நைட்டி நான் யூஸே பண்ண மாட்டேன். இந்த நைட் ட்ரெஸ் கூட மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண. இந்த டிஷர்ட், பேண்ட்ஸு, சுடிதார், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது யூஸ் பண்ணுங்கள். பட் வந்து நைட்டி வேணாம், என்னோடய சின்ன ரிக்வெஸ்ட்டு. ஏன்னா அது வந்து நம்மளை ரொம்பவே டல்லாகும். நம்மளே கண்ணாடியில் பார்க்கும்போது டல்லாக இருப்போம். நம்ம எந்த ஒரு கான்ஃபிடென்ட்டுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிங்கனாலே ஒரு பிக் டிஃப்ரென்ஸ்க்கு. ஸோ நமக்கு ஒரு ப்ராப்ளம் என்ன தெரியுமா? கோல் செட் பண்ண மாட்டோம் நம்ம. இந்த ஹவுஸ் வைஸ் இப்போ நிறைய பேர் வெளில போனீங்கன்னா ஒரு கோல் டார்கெட் ஒன்று இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், கோலே செட் பண்ண மாட்டோம். இப்போது ஒரு இந்த வீக்கில் இதை தான் நான் அச்சீவ் பண்ண போகிறேன், இந்த மந்தில் நான் இதை தான் ப்ரூவ் பண்ண போகிறேன்னா அதை பண்ணுங்கள். ஒரு கோல் ஒன்று செட் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு டைரி போட போட்டிங்களா இல்லையா? எத்தனை பேர் நான் சொன்னதுக்கப்புறம் டைரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிங்கன்றதை எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லிடுங்க. ஆல்ரெடி நீங்கள் டைரி போட்டிங்கன்னா ஓகே, சூப்பர். அதில் உங்களோட கோல்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. இது நான் பண்ணணும், இந்த குக்கிங்கில் இந்த நியூ டிஷ் வந்து நான் பிளான் பண்ணணும், இல்லை இந்த ஸ்நாக் வந்து என்னோடய கிட்ஸுக்கு வந்து பண்ணணும். ஸோ இந்த வெயிட் வந்து நான் இவ்வளோ ரெடியூஸ் பண்ணணும், இந்த வீக்கு, இந்த மந்த் நான் இவ்வளோ ரெடியூஸ் பண்ணணும். இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லை என்னோடய கிட்ஸோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ரெசிபீஸ் என்ன, அதெல்லாமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபோன் வந்து பயங்கர பிக்கஸ்ட்டு டிஸ்ட்ராக்ஷனுங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1 hour அவாய்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கே தெரிஞ்சிடும், நம்ம ஓவராக ஃபோன் யூஸ் பண்ணும்போது நம்மளே கண்ட்ரோல் பண்ணிப்போம். இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களை நீங்களே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாம் நம்ம தனியாக தான் பண்ண முடியாது. அதாவது யாராவது ஒருத்தவங்கள ஹெல்ப் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் வேலையை பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலி இருந்தாங்கன்னா ஃபேமிலிக்கிட்ட உங்கள் ஹெல்ப் கேட்க பயப்படாதீங்க. கிட்ஸ் கிட்ட சின்ன சின்ன ஒர்க்ஸ் கொடுங்க. ஹஸ்பண்டோட சப்போர்ட்டை இன்வால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஒரு வீக்னஸ் இல்லைங்க, இது ஜஸ்ட்டு ஒரு ஸ்மார்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். சும்மா ஐஸ் வச்சு நல்லா வேலை வாங்கிக்கோங்க. நம்மளுக்கும் அவங்களோட ஃப்யூச்சருக்கு ஏற்ற மாதிரி தானே நம்மளும் ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போயிட்டு என்னை இந்த வேலை சொல்கிறாங்க, அந்த வேலை சொல்கிறாங்களாம் சொன்னாங்கன்னா நம்ம போய் ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ அவங்கள சின்ன வயசில் இருக்கும் போதே ட்ரெயின் பண்ணிடுங்க. அதே மாதிரியே ஆக்டிவ்னா நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம் இல்லை, சரியா? ஸோ பிரேக் எடுத்துக்கோங்க. பிரேக் வந்து மீ டைம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நான் ஏன் மீ டைம் சொல்கிறேன்னா, இந்த ஒர்க்லாம் நீங்கள் சீக்கிரம் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மீ டைம் நிறையா கிடைக்கும். ஸோ இந்த ஃபேஸ் பேக், ஹேர் பேக், இல்லை இந்த எக்ஸசைஸ், அதில் உங்களுக்கான டீ குடிக்கிற ஒரு ரிலாக்ஸ் டைமு, ஒரு சைலண்ட் மெடிடேஷன் டைமு, ப்ரேயர் டைமு, இதெல்லாமே உங்களுக்கு டைம் கிடைக்கும். ஸோ மைண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பாடியும் ஆக்டிவாக இருக்கும். ஸோ இதெல்லாமே பிளான் பண்ணிக்கோங்க.
அடுத்து நான் என்ன எல்லாமே சொல்லிட்டேன் மோஸ்ட்லி உங்ககிட்ட. ஸோ ஒர்க் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்களே சின்ன சின்ன ரிவார்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது பிடிக்கும், ஒரு சின்ன ஸ்மால் ஷாப்பிங் பண்ணுங்கள், ஃபேவரட் ஸ்நாக் பண்ணுங்கள், ரெஸ்ட் டைம் எடுத்துக்கோங்க. இதெல்லாமே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் மோட்டிவேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். நானுமே ஃபோன் பார்க்கணும், இந்த ஒர்க்லாம் முடிச்சிட்டேன்னா நான் ஒரு ½ அன் ஹவர் ஃபோன் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் ஒரு சின்ன ரிவார்டு. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல செல்ஃப் டாக் பண்ணுங்கள். என்னால் முடியவே முடியாது, நான் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கேன், இந்த மாதிரி நெகட்டிவ் டாக்கிங்லாம் தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. நான் ட்ரை பண்ணுறேன், நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன், நான் இதை பண்ணியே செஞ்சே காட்டுவேன் அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் செம்ம பவர்ஃபுல்லுங்க. நீங்கள் வாயில் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் நடக்கும். ஸோ டெய்லி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் போதும். பர்ஃபெக்ட் ஆகணும்னு இல்லை, பர்ஃபெக்டாக இருக்கணும் இல்லை, பெட்டராக இருந்தால் அந்த 1% இம்ப்ரூவ்மெண்ட் டெய்லி இருந்தாலே போதுங்க. ஒரு பிக் சேஞ்ச் இன் லைஃப் இருக்கும். ஸோ இதெல்லாமே நான் சொன்ன பாயிண்ட்ஸ் நீங்கள் அக்ரி பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பக்கத்தில் இருக்க ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.